தப்பு பண்ணாதவா, யார் குற்றம் பண்ணாதவா, எல்லாரும் தான் குற்றம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஆஞ்சநேயருடையதான ஒரு பீதியிலேருந்து அவர் துவம்சம் பண்ணிடுவாரே, அவருடைய பயத்திலேருந்து காப்பாத்தினியம்மா, உன்னுடைய கருணையை என்னன்னு சொல்றது அப்படின்னு அனுபவிக்கிறது. மாதர்மைதிலி ராட்சசி त्वयि तदैव आर्द्रा अपराधास्त्वया रक्षन्त्या पवनात्मजाते लघुतरा रामस्य कोष्ठीकृतां कागं तञ्च विभीषणं शरणम् इत्युक्तिक्षमौ रक्षतः सानः सान्त्रमहागसः सुखयतु சாந்திஸ்தவாகஸ்மிகி. மாதர் மைதிலி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகத்தில் இப்போ நான் சொன்ன அர்த்தத்தை தான் பற்று சாதிக்கிறேன். அப்படி ஒரு ராமபிரானை விட சீதா பிராட்டி உயர்ந்தவளா, சரணாகதி பண்ணாத பொழுதே அவளை நீ ரட்சிச்சியமா, உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு பேசுகிறார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஆஞ்சநேயன் விஷயத்தை சொல்லிட்டு ராமன் இடத்துல இந்த மாதிரி சொல்லத்தை சொல்லியாச்சு அப்படின்னு ராமன் இடத்துல விஷயத்தை சொல்கிறார். உடனே விபீஷணனை கூப்பிடுறார் சக்கரவர்த்தி திருமகன். விபீஷணா, நீ போய் சீதா பிராட்டியை ஸ்நானம் பண்ண சொல்லி சர்வ அலங்கார பூஷிதியாக வர சொல்லு அப்படின்னு நியமிக்கிறார். விபீஷணனும் கிளம்பி போகிறார். அப்போ ஆஞ்சநேயர் நினச்சிக்கிறாராம், நாம் சீதையை எங்கே இருக்கான்னு தேடுன்னு சொல்லும் பொழுது நாம் சமுத்திரத்தை தாண்டி போய் சீதை எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு சொன்னோம். இப்போ கூட கொஞ்ச நாடி முன்னாடி இந்த சோபனமான விஷயத்தை விஜயராகவனா திகழ்ந்து இருக்கக்கூடிய ராமபிரான் நான் நமக்கு ஜெயமாயிடுத்துங்கிறத சொல்லு அப்படின்னு சொன்னார். அதையும் போய் சொன்னோம். இதையும் நம்ம இடத்துல சொல்லியிருக்கலாமேன்னு நினச்சாராம். உடனே ராமனுக்கு தெரிஞ்சு கொடுத்தான், ஆஞ்சநேயா நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுறது. ஆனால் நான் விபீஷணனுக்கு நான் கொடுத்த ராஜ்யமனுக்கு ராஜ்யத்தை அவனை முடிச்சு ஊட்டி வச்சுட்டேன். ஆனால் எம்டி ராஜ்யம், அவனுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் ராவணனுடையதான அவனுடைய அதர்மத்தினால எல்லாம் போயிடுத்து. ஜனங்கள் நிறையா பேர் போயிட்டா, ஐஸ்வர்யங்கள்லாம் குறைஞ்சி போயிடுத்து. சீதா பிராட்டி எப்போ இந்த பூமிக்கு வந்தாலோ இவன் அபராதியாக ஆயிட்டான். அதனால அதுலேருந்து வளர்ச்சியே இல்லாதபடி போயிடுது, எல்லாம் க்ஷயமாயின்னு இருக்கு. ஆனால் இந்த விபீஷணனுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக விபீஷணனை அனுப்பிச்ச, தாயாருடைய கடாட்சம் படட்டுமேங்கிறதுக்காக அனுப்பினேன்னு ராமபிரான் சாதிக்கிறாராம். அதனால அனுப்பிச்சப்பா, இந்த பிராட்டி கடாட்சம் பட்டாதான் மேற்கொண்டு எல்லாம் அபிவிருத்தியாகும் அப்படின்னு ராமனுடையதான திருவுள்ளம். அதனால தான் சம்மானம்ங்கிற இடத்துல ஆண்டாள் சொல்றா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம்ங்கிறதே பிராட்டியோட கூட பெருமாளும் பிராட்டியும் கொடுக்கறது தான் சம்மானமா. அதுதான் உயர்ந்த சம்மானமா, விருதுன்னு சொல்கிறோமே. அது அந்த மாதிரி பிராட்டி சம்பந்தத்தோடு கிடைக்கணுமா. அதனால் அப்படி அனுப்பிச்சதாக சொல்கிறான். அடியன் குருநாதர் சாதிப்பர், விபவாவதாரத்தில் பெருமாளும் பிராட்டியும் யாரை புகழ்ந்தார்னா ஆஞ்சநேயனை புகழ்ந்தாலும். என்ன எப்படி பேசுகிறார், ஆஞ்சநேயனுடையதான பேச்சை பற்றி கிஷ்கிந்தா காண்டத்தில் சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறார். நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் சாமவேத நான் யஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் அப்படிங்கிறார். அப்போ ஆஞ்சநேயன் எப்படி பேசுகிறான் பத்தியா லக்ஷ்மணா. அப்போது யஜுர்வேத தாரணா சக்தி பெற்ற தாரணா சக்தியோடு பேசணும்னா இந்த ஆஞ்சநேயன் யஜுர்வேதம் கற்றிருக்கணும். இனிமையாக பேசணுமானால் சாமவேதம் அத்தியனம் பண்ணியிருக்கணும். இப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் பேசக்கூடிய சம்ஸ்கிருத வாசத்தை அந்த வாச்சகத்தை வச்சு பார்த்தோன்னா நகிஞ்சித்து அபசப்திதம், ஒரு அக்ஷரம் கூட அபத்தமான சப்தம் எதுவும் வரல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டாராம். அதனால் இவன் வியாக்கரண பண்டிதனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி பிராட்டியின் இடத்துல பேசும் பொழுது பிராட்டி சந்தோஷப்படுற, ஆஞ்சநேயா உன்னிடத்துல நீ நல்ல விஷயத்தை இப்போ சோபனம் சொன்னியே, இந்த ஜெயிச்சுட்டார் ராமபிரானுக்கு விஜயம் கிடைச்சுடுத்து விஜயராகவனாக திகழ்கிறார்னு சொன்னியே, உனக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. 3 லோகத்தை ஆளக்கூடிய 3 லோகத்தை
உள்ள சாம்ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்கட்டுமா, இல்லை ரத்தினங்கள் கொடுக்கட்டுமா